அந்த பஜார் இந்த பஜார்ன்னு ஆன்லைன்ல ஏதோ ஒரு பஜார்ல பாலிசி எடுத்துட்டு கடைசியில கிளைம் வரும்போது எங்க போய் பார்க்கறது, யார்கிட்ட பேசுறது, இதுக்கு கிளைம் கிடைக்குமா கிடைக்காதான்னு முழிக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஆன்லைன்ல பாலிசி எடுத்துட்டு கிளைம் வாங்க முடியாம கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்றாங்க. ஒரு ரீசனபிளான கிளைம் இருக்கும், அந்த பாலிசியில அந்த கிளைம் எலிஜிபிளா தான் இருக்கும், அவங்களுக்கு எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னே தெரியும். இந்த மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறைய பேர் ஆன்லைன்லேயே பாலிசி எடுத்துட்டு ஆன்லைன்லேயே சர்வீஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் நிறைய சிரமங்கள் இருக்கு. நான் ஹெல்த்தியா இருக்கிறேன் அப்படின்னா என்னால் ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கான பில் எல்லாம் நான் பே பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வாங்கி என்னால் ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு ஹாஸ்பிட்டலில் கிளைம் எலிஜிபிள் இருக்கா இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் டைப்ல இருக்கா இல்லையா, நியாயமா பில் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலா, அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒருவேளை டீலிஸ்ட் ஆயிருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பார்க்காம வெறும் பாலிசி டாக்குமெண்ட் வச்சுட்டு நீங்க கிளைமுக்கு போனீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் டவுட்டா இருந்துச்சுன்னா டினைல் ஆயிடும். டினைலுக்கும் ரிஜெக்ஷனுக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. ரிஜெக்டட்னாலும் சரி டினைல்னாலும் சரி சரியான டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கு, அதுக்கான ரிப்ளை கொடுத்தாலே இந்த கிளைம் நீங்க வாங்க முடியும். ஒருவேளை நீங்க பாலிசி வச்சிருக்கீங்க, கிளைமுக்கு போய் சரியான கைடன்ஸ் இல்லாம அந்த கிளைம் உங்களால வாங்க முடியல, உங்களுக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணா அந்த கிளைம் அமௌண்ட்டை ரிசீவ் பண்றது தெரியாம நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.